ஹாய் ஹலோ இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயில். ஸோ அந்த கோயிலோட டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். நாங்கள் கோயிலுக்கு போன அன்றைக்கி காலையில் 7 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டோம். ஏன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் ரொம்ப பெரிய கோயில். வெளிப்பிரகாரத்தை சுற்றி பார்க்கவே 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாகவே போயிட்டோம். சிதம்பரம்னாலே ரொம்ப ஃபேமஸ் நாட்டியாஞ்சலி. இதுதான் அந்த நாட்டியாஞ்சலி நடக்கக்கூடிய இடம். நம்ம எல்லாருக்கும் சிதம்பரம் நடராஜர் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கோவிலுக்கு ஸ்ரீ சபாநாயகர் கோவில் அப்படின்றது பேர். ஸோ கல்வெட்டிலே போட்டிருக்காங்க. வாசலையுமே நிறைய கல்வெட்டுகள். உள்ள நுழையும் போது அந்த பிரம்மாண்டம் நல்லா கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதுதான் அந்த ஆயிரங்கால் மண்டபம். இங்கே நடராஜரை கொண்டு வந்து வச்சாங்கன்னா எங்கே நின்று பார்த்தாலும் நடராஜர் ரொம்ப அழகாக தெரிவாராம். அதுதான் ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோவில் அழகாக புதுப்பிச்சிட்ருக்காங்க இப்போது. நிறைய சிற்பங்கள், நிறைய கண்கவர் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோயிலுக்கே வந்து கோபுரங்கள் தான் அழகு. பார்த்திங்கன்னா இதுக்குள்ள 4 திசையிலுமே கோபுரங்கள் இருக்குது. ரொம்ப பெரிய கோயிலுங்க. ஒரு 3 மணி நேரமாச்சும் வேணும் உங்களுக்கு இந்த கோயிலை முழுசாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல நின்று பார்த்தோம்னா 4 கோபுரங்களும் தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு சுற்றி சுற்றி 4 கோபுரத்தையும் காமிச்சிருக்கேன். கோவில் ரொம்ப பிரம்மாண்டமான, ரொம்ப புராதனமான கோயில். ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்கள கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஸோ இந்த ஓவியங்களில் நிறைய கதைகள், இதிகாச புராணங்கள் இதெல்லாம் வந்து அழகாக ஓவியத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பிள்ளைகள்லாம் ரொம்ப பிரமித்து பார்ப்பாங்க. இந்த கோயில் சுற்றி இந்த தூண்கள், அப்புறம் கல்வெட்டுக்கள் எதுவுமே வந்து சின்ன சின்னதாக கிடையாது. அப்படியே எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு தோண வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது கோவிலே. ரொம்ப அழகான கோயில். அந்த சிற்ப வேலைப்பாடுகள் ஒன்று ஒன்றும் மனசை ரொம்ப அப்படியே கவருது. இந்த கோயிலே ரொம்ப ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட தெப்பக்குளம் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நானும் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததோடு நிற்காம ஏகப்பட்ட ஃபோட்டோஸோட தாங்க வீட்டுக்கு வந்தேன். பொதுவாக அந்த கோயிலில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக மனசுக்கு திருப்தியாக அமையும். எனக்கும் அப்படி தான் அமைஞ்சுது. ஸோ முழுசாக சந்திரமுகியாக மாறின மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி அழகழகான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க எங்களோட சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.